ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த வராகி என்னதான் வரம் தரும் வராகியாக இருந்தாலும் அவ்வளவு சுலபமாக கேட்டவங்களுக்கெல்லாம் நான் வரத்தை அள்ளி அள்ளி கொடுப்பது கிடையாது. யார் ஒருவர் நல்ல மனசோட எல்லாருக்கும் நல்லது செய்யக்கூடிய எண்ணத்தோடு இருக்கிறாங்களோ அவர்களுக்கு மட்டும்தான் அவர்கள் கேட்கும் வரத்தை அவங்க வாழ்க்கையில் கொடுத்து நல்லபடியாக வாழ வைப்பேன். அப்படிதான் நான் அவ்வளவு சுலபமாக யாருக்கும் கொடுக்காத வெற்றி வாழ்க்கைக்கான வரத்தை உனக்கு கொடுப்பதற்காக இப்போது உன்னை தேடி வந்திருக்கேன். நீ நம்பிக்கையோடு உழைச்சு நல்லா வாழணுன்ற ஆசையோட பல முயற்சிகளை செஞ்சு கஷ்டப்படுறதை பார்த்துட்டு தான் உன் ஆசையை நிறைவேற்றி நீ கேட்ட வரத்தை கொடுக்க வந்திருக்கேன். இந்த முறை தவற விட்டுட்டினா அப்புறம் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இதை உன்னால் பெற முடியாது. இப்போதே இந்த பதிவை முழுவதுமாக கேட்டு முடிச்சு நான் கொடுக்கும் வரத்தையும் மனசார மன நிறைவோடு பெற்றுக்கொள் என் செல்லமே. இனிமே எந்த வகையிலும் உனக்கு கவலையோ கஷ்டமோ வராத அளவுக்கு உன் வாழ்க்கையை உயர்த்துவதற்காக தான் இந்த வரத்தை கொடுக்க போகிறேன். எந்த விஷயங்களையும் அழுது அழுது கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு கடந்து வர்றதை விட சிரித்து சமாளிச்சுக்கிட்டே கடந்து வர கற்றுக்கோ. எல்லா விஷயங்களும் நீ நினச்சது போல இருக்காது. எல்லா பயணங்களும் நீ நினச்ச இடத்துக்கே போய் சேராது. சில பயணங்கள் வழி தவறி போனாலும், சில விஷயங்கள் நீ நினச்சது போல நடக்கலைனாலும் அதற்கான முடிவு சுபமாக கண்டிப்பாக உனக்கு சாதகமானதாக நீ எதிர்பார்த்தது போலவே அமையுங்கிறத புரிஞ்சுக்கோ. உன் வாழ்க்கையில் நடக்கிற எல்லாமே காரணமில்லாமல் நடக்கவில்லை என்பதை நீ புரிஞ்சுக்கிட்டாலே நீ எதுக்குமே கவலைப்பட மாட்ட. ஒவ்வொரு விஷயத்தையும் பல காரண காரியத்தோடு நடத்தி கொண்டிருக்கும் இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கையில் வெற்றியையும் இப்போ நிரந்தரமாக உன் கைகளில் கொடுக்கணும்னு தான் இப்போ சில வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். உன் வாழ்க்கை எப்படி இருந்தாலும் நீ எப்போதும் சிரித்த முகமாக சந்தோஷமாக மகிழ்ச்சியை மனசார எதிர்பார்க்கக்கூடிய ஆளாக இரு. எல்லாருக்குமே ஆசைப்பட்டது உடனே கைகளில் கிடச்சிருச்சுன்னா அதன் அருமை பெரியாமல் அருமை பெருமையை புரிஞ்சுக்காமல் அலட்சியமாக இருந்துருவாங்கன்ட்டு தான் சில விஷயங்களை கொஞ்சம் காக்க வச்சு அப்புறம் அவங்க ரசிக்கும் அளவுக்கு அவங்க ஏங்கி எதிர்பார்க்கும் அளவுக்கு செஞ்சு அப்புறமா அவங்க கைகளில் கொடுக்குறேன். இப்போதும் அப்படிதான் உனக்கான வெற்றியை உன்னை காக்க வச்சுட்டு உன் கைகளில் கொடுப்பதற்காக வந்திருக்கேன் என் செல்லமே. ஒவ்வொரு நாள் காலையில் எந்திரிக்கும் போதும் ஒரு எதிர்பார்ப்போடு தான் எந்திரிக்கிற. ஆனால் என்னவோ பல விஷயங்கள் நடக்காமல் இறுதியில் அந்த நாள் முடியும் போது ஏமாற்றத்தோடு ஏதோ கவலையோடையே தூங்கி போகிறாய். ஆனால் இந்த நாள் கண்டிப்பாக அப்படிப்பட்ட நாளாக இருக்காது. இந்த நாள் உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய நாளாக, மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக இருக்க போகுது. இன்னைக்கு உன் வாழ்க்கையில் என்ன நடக்கணும்னு நான் ஏற்கனவே நிர்ணயித்து முடிவு செஞ்சு எடுத்து வச்சிட்டேன். நீ இன்னைக்கு என்ன செஞ்சாலும் எங்கே போனாலும் எல்லாமே வெற்றிகரமாகவே அமையும். உன்னுடைய எல்லா சூழ்நிலைகளையும் சரி செஞ்சு உனக்கு துணையாக நானே இருக்க போகிறேன். நீயாகவே அதையும் இதையும் கற்பனை செஞ்சு கவலைப்படுறதை விட எல்லாத்தையும் ஏன் பொறுப்பில் விட்டுடு. இந்த வராகியம்மா உனக்காக நீ நினச்ச எல்லா விஷயங்களையும் நீ கற்பனை கண்டதை விட அழகாக, மிக சிறப்பாக, உயர்வாக, வெற்றிகரமாக உன் கைகளில் ஒப்படைப்பேன். நீ நிலை தடுமாறி என்ன செய்யறதுன்னு தெரியாமல் குழம்பி போய் நிற்கும் நேரமெல்லாம் நான் உனக்காக ஓடி வந்து நிற்பேன்றதை நீ மறந்துடாத. உச்சியில் வச்ச கிரீடம் போல உன் வாழ்க்கையை நான் அலங்கரிக்க போகிறேன். இனி எல்லாமே நல்லதாகவே உன் வாழ்வில் நடக்கப் போகுது என் செல்லமே. இனி நீ எதுக்காகவும் பயப்பட வேணாம். நீ அழுகுவதற்கோ கவலைப்படுவதற்கோ அவசியம் இல்லாத அளவுக்கு உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய நிரந்தரமான மகிழ்ச்சிக்குரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்க போகிறேன். சில நேரங்களில் சில விஷயங்களை கடந்து செல்வது கஷ்டம்தான். ஆனால் ஒன்று நீ தைரியப்படுத்திக்கிட்டு அதை செஞ்சு முடிச்சுட்ட கடந்து வந்துட்டினா அப்புறம் உன் வாழ்க்கை முழுவதுமே நிம்மதி நிறைஞ்சதாக மாறிடும். இப்போது இந்த நல்ல நாளிலேயே உன் துன்பங்களையெல்லாம் துரத்தி அடிச்சிட்டு இன்பங்களையெல்லாம் உன்னை நோக்கி இழுத்துட்டு வந்து இந்த நாளை உன்னால் மறக்க முடியாத இனிமையான நாளாக, வெற்றிகரமான நாளாக ஆக்கி தரப்போகிறேன். நான் உனக்குள்ளே இருக்கும்போது நீ எதுக்காகவும் அழுகவோ கவலைப்படவோ அவசியமே இருக்காது என் செல்லமே. உனக்கும் எனக்கும் இடையில எந்த தூரம் இருந்தாலும் என்ன தடை இருந்தாலும் அதை தகர்த்தெறிந்து என்னை நோக்கி ஓடிவா. இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கையில் அளவுக்கு அதிகமாக ஆனந்தத்தை தரப்போகிறேன்.
கீழே விழுந்தாலும் மறுபடியும் எழுந்து ஓடுவதற்கு உன் மனதை தயார்படுத்திக்கோ. எல்லா விஷயமும் நினச்சது போல நடக்காது. அப்படி சில விஷயங்கள் நீ நினச்சி அது நடக்காமல் போனாலும் மறுபடியும் அதுக்கு முயற்சி செய்ய தயங்காதே. இந்த வராகி அம்மா உன் கூடவே இருந்து உனக்கான வெற்றியை நிரந்தரமானதாக நிலையானதாக உன் கைகளில் ஒப்படைக்க போகிறேன். இதுவரைக்கும் நடந்ததை மறுக்க முடியாது, இப்போது நடக்கிறத தடுக்கவும் முடியாது. ஆனால் இனி என்ன நடக்கப் போகுதோ அதை உனக்கு பிடிச்சது மாதிரி நீ எதிர்பார்ப்பது போல நடத்த முடியும் என்று செல்லமே. நீ துணிஞ்சு தைரியமா உன்னுடைய எல்லா வேலைகளையும் செய்யும்போது உனக்கு வழிகாட்டியாக நான் எப்போதும் இருப்பேன். உன்னுடைய நிலைமை அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க போகிறேன். இனி ஒவ்வொன்றாக உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லதே நடக்கத் தொடங்கும். எல்லாவற்றையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை தர நான் தயாராக இருக்கும்போது நீ ஒருபோதும் கலங்காதே. நிகழ்ந்ததை மறுக்க முடியாதுன்னு நான் சொன்னது போல எதையுமே அது ஏன் இப்படி நடந்துச்சு இது ஏன் இப்படி நடந்துச்சுன்னு யோசிக்காம நடந்து முடிஞ்சதை கடந்து வந்துடு. இனி நடக்க போகிற ஒவ்வொரு விஷயத்தையும் உனக்கு இன்பம் மிகுந்ததாக, உனக்கு மகிழ்ச்சிக்குரியதாக, உனக்கு நல்ல விதமாக சாதகமாக இந்த வராகி அம்மா நடத்தி முடிப்பேன். உனக்கு ஒரு துன்பம் வந்துருச்சுன்னா நீ துவண்டு போகக்கூடாது என்று சொல்லவே. உடனே அந்த துன்பத்தை போக்கி உனக்கு இன்பத்தை தர வேண்டிய பொறுப்பை இந்த வராகி அம்மா கிட்ட விட்டுடு. எல்லார் வாழ்க்கையிலையும் ஏற்ற இறக்கம் இருப்பது போல தான் உன் வாழ்க்கையிலையும் சில பிரச்சனைகள் வந்திருக்கு. ஆனால் இதை சரி செஞ்சு உன்னை சந்தோஷமாக வாழ வைக்க நான் இருக்கேன். உன் எண்ணம் எப்போதும் உனக்கான ஏற்றத்தையே கொடுக்கும். இந்த ஏற்றத்தையே உனக்கான மாற்றமாக நான் கொடுக்க போகிறேன். நீயும் பக்குவப்பட்ட பிள்ளையாக அனைத்தையும் எதிர்கொண்டு வாழ தயாராகு. நீ பட்ட ஒவ்வொரு கஷ்டமும் உன்னுடைய ஒவ்வொரு துன்பமும் உன்னை உயர்த்துவதற்காக தான் வந்ததுன்றதை இப்போதாவது புரிஞ்சுக்கோ. என்னை நம்பக்கூடிய உனக்கு இனி எல்லா நன்மைகளும் தானாக வந்து சேரும். நம்ம தப்பு செஞ்சிட்டோம் நினச்சி பயப்படாத. நீ தப்பு செஞ்சாலும் தவறு செய்தாலும் அதை மன்னிச்சு உனக்கான நல்வழியை காட்டுவதற்காக தான் இந்த தாய் நான் இருக்கேன். அந்த உண்மையை நீ புரிஞ்சுக்கிட்டு உன் மனசை மாற்றிக்கிட்டினா இனி எந்த தவறும் செய்ய மாட்டாயல்லவா? என் அருளால் உன் வாழ்க்கையும் வெற்றியுடையதாக மாறும். உண்மையாகவே உன் மனசாட்சிக்கு நீ உண்மையாக இருந்தினா, நல்லது செய்யக்கூடிய பிள்ளையாக மாறுனினா, என் அருள் என்றும் என்றென்றும் எப்போதும் உனக்கு துணையாக இருக்கும். வாழ்க்கையில் எப்போதுமே நாணயம் போல 2 பக்கம் இருக்கும். காசு, அதாவது நாணயத்தில் எப்படி 2 பக்கம் இருக்கோ அதே போல் வாழ்க்கையிலையும் ஒன்று நீ வாழுகிற வாழ்க்கை, இன்னொரு பக்கம் நீ வாழணும்னு ஆசைப்படுற வாழ்க்கை இருக்கும். நீ ஆசைப்படுற வாழ்க்கை கண்டிப்பாக உனக்கு அமையும். ஆனால் அது வரைக்கும் கொஞ்ச காலம் நீ பொறுத்திருக்கணும். உனக்கான காலம் வரும் வரை நீ எதுக்காகவும் கோவப்படாமல், அவசரப்படாமல், பயப்படாமல், பதட்டப்படாமல் இப்போதைய வாழ்க்கையை பொறுமையாக ஏற்றுக்கொண்டு வாழும்போது, உன்னுடைய கடமைகளையும் பொறுப்புகளையும் சரியாக செய்யும்போது கண்டிப்பாக காலம் மாறி நீ எதிர்பார்த்த, நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையும் உன் கைகளில் வந்து சேரும். இந்த வராகி அம்மா இப்போது உனக்கான காலத்தை உருவாக்கிட்டேன். நீ வெற்றி பெறுவதற்கான காலத்தை தான் உனக்கு வரமாக கொடுக்க வந்திருக்கேன். இனி பல அற்புதங்களும் அதிசயங்களும் நிகழ்ந்து உன் வாழ்க்கையே மாறப்போகுது. உன்னை முதுகில் குத்துறவங்களை நினச்சி நீ வேதனைப்படாதே. போர்க்களத்தில் புறமுதுகை காட்டுபவர்கள் வீரமானவர்கள் அல்ல, அவர்களின் கோழைத்தனம்தான் அவர்களை வீழ்த்தும். நீ ஒருபோதும் பிரச்சனைகளை கண்டு பயந்து புறமுதுகு காட்டி ஓடாதே. எப்போதும் தைரியமாக எல்லாத்தையும் எதிர்கொள்ளவும் சமாளிக்கவும் தயாராக இரு. நீ மனசில் என்ன நினச்சாலே உன்னுடைய பிரார்த்தனைகள் என்னங்கிறது என் காதுகளுக்கு வந்து சேர்ந்துடும். கடந்த கால நஷ்டங்களையும் இழப்புகளையும் ஏமாற்றங்களையும் காயங்களையும் தோல்விகளையும் நீ மறந்து போகிற அளவுக்கு இனி வரக்கூடிய காலத்தில் மாபெரும் வெற்றியை பார்க்க போகிறாய் என் செல்லமே. உன் பயணம் வெற்றிகரமாக தொடர்ந்து உன் வாழ்க்கை வெற்றிமயமாக இருக்கும்படியும் கவலைகளும் கஷ்டங்களும் காணாமல் போகும்படியும் இந்த வராகி அம்மா செய்ய போகிறேன். இனி எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும்ன்றதை நீ புரிஞ்சுக்கோ. நீ ஒரு விஷயத்தை சரியாக புரிஞ்சுக்கிட்டினா கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் வெற்றி வந்து சேர்ந்துடும். அதாவது உனக்கு துணையாக எப்போதும் இந்த வராகி அம்மா நான் இருப்பேன். நீ சந்திக்கிற பிரச்சனைகளும் இப்போ உன் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்களும் எல்லாமே தற்காலிகமானதுன்றதை மட்டும் நீ புரிஞ்சுக்கோ. கூடிய சீக்கிரம்
நீ நீண்ட ஆயுளோட நல்ல ஆரோக்கியத்தோட சந்தோஷமா மனமகிழ்ச்சியோட வாழும்படி இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். எப்போதும் அடுத்தவங்க வீட்டு விஷயத்துல தலையிடாத, அடுத்தவங்க வீட்டு பிரச்சனையில மூக்க நுழைக்காத, மற்றவங்களின் ரகசியங்களை தெரிந்து கொள்வதில் செவிடனாக இருந்துவிடு. தேவையில்லாத விஷயங்களை பேசுவதை விட பேசாத ஊமையாக இருந்துவிடு. அடுத்தவங்களுக்கு சொந்தமான விஷயத்தையோ வாழ்க்கையவோ அல்லது மனிதர்களையோ பார்க்கும்போது கண் தெரியாத ஆளாக இருப்பதும் கூட சரியாகவே இருக்கும் என் செல்லமே. என்னுடைய அனுமதி இல்லாம யாராவது உன்னை துன்பப்படுத்தணும்னு நினைச்சு உன்னை நெருங்கி வந்தாங்கன்னா அவர்களை நான் நெருப்பால் பொசுக்கி விடுவேன். உன்னை ஒருத்தவங்க கஷ்டப்படுத்துறாங்கன்னா அது என்னை கஷ்டப்படுத்துவதற்கு சமம்தான். நான் இனிமேலும் உன்னை யாரும் கஷ்டப்படுத்தும்படி கடுகளவு கூட விட்டு வைக்க மாட்டேன் என் செல்லமே. நீ பொறுமையாக உன் வாழ்க்கை முழுவதையும் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு அமைதியாக இரு. உனக்கு வேண்டியதையெல்லாம் செய்வதற்கு இந்த வராகியம்மா நான் இருக்கேன்ற நம்பிக்கை உனக்குள்ள இருந்தாலே போதும். நீ கவலைப்படுறதுனால எதையும் சரி செய்ய முடியாதுன்றதை உணர்ந்து பொறுமையாக உன்னுடைய கடமைகளை செஞ்சுக்கிட்டு புன்னகைத்து கொண்டே இருந்தாயே ஆனால் உன் வாழ்க்கையில கண்டிப்பாக உயர்ந்த நிலைக்கு உன்னால வர முடியும். என்னுடைய பிள்ளையான உன் வாழ்க்கையில எந்த ஒரு செயலும் என் அனுமதி இல்லாம தப்பாகவோ தவறாகவோ நடக்க நான் அனுமதிக்க மாட்டேன். எது நடந்தாலும் அதை நான் தான் உனக்கு நடத்துறேன்றதை புரிஞ்சுக்கிட்டு நன்மைக்காக மட்டுமே செய்கிறேங்கிறதையும் புரிஞ்சுக்கோ. உன் வாழ்வில் நீ அனுபவிக்கும் ஒவ்வொரு சுகமும் ஒவ்வொரு சந்தோஷமும் உனக்கு நிலையானதா நிரந்தரமானதாக இருக்கும் என் செல்லமே. யார் உன்னை குறை சொன்னாலும் உனக்கு நேரம் சரியில்லைன்னு சொன்னாலும் அதை காதில் வாங்கிக்காம உன்னுடைய வேலைகளை நீ சரியா செஞ்சினா உன் வாழ்க்கை உனக்கு நல்லதாகவும் வெற்றி உள்ளதாகவும் மாறி போகும். உன் எதிர்கால வாழ்க்கையவே என் ஆசீர்வாதத்தோட உனக்கு அழகானதாக நான் அமைச்சு தர்றேன். இனி எல்லா நாளும் உனக்கு நல்ல நாளாக இருக்குன்ற உண்மையை மட்டும் நீ புரிஞ்சுக்கோ. உனக்கு தாயாகவும் தந்தையாகவும் தெய்வமாகவும் நான் இருந்து உன்னை வழி நடத்த போறேன். இனி எல்லா நாளும் உனக்கு நல்ல நாளாக எல்லா விஷயமும் உனக்கு வெற்றிகரமாக நடக்கும்படி செய்ய வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. உன் அன்பை புரிஞ்சுக்காம உன்னை உதாசீனப்படுத்தியவர்களுக்கு நீ யாருங்கிறத நான் தெரியப்படுத்துறேன். இனிமே நீ எதுக்கும் வருத்தப்படாத. இந்த வராகி அம்மாவின் துணையால உன் வாழ்க்கையில எல்லா விஷயங்களிலும் நீ வெற்றி பெறப் போகிறாய். உன் வாழ்க்கையை நீ மகிழ்ச்சியாக எதிர்கொள்ள தயாராகிவிடு என் தங்கமே.